ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி வந்து கடலை பருப்பை வச்சு ஒப்பிட்டு எப்படி செய்யலாம், கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ வந்து கடலை பருப்பை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சுட்டு கையில் வந்து நசுக்குனா வந்து உடையிற அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அதை வந்து ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா ஆட்டிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டுக்கல்ல ஆட்டும்போது நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமையும் இருக்கும். வந்து தண்ணீர் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நார் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு கொழுப்புகள் எல்லாமே குறைக்கிறதுக்கான தன்மை அதிகமாகவே இருக்குது. இப்போ நல்லா அரைச்சிட்டு பாதி அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா மண்டை வெல்லம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி, இதை வந்து போட்டு தேவையான அளவு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்க மாவு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏலக்காய் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி அதில் போட்டு பிசைஞ்சு உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. உருண்டைகளாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம். நல்லா சுத்தம் பண்ணி மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நல்லா வந்து கோல்டன் நிறத்தை வந்து தரதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை கொஞ்ச நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையில் வந்து ஆயில் வச்சு நல்லா தடவிட்டு இதை வந்து நல்லா பரத்தணும். நல்லா பரத்திட்டு அதில் வந்து நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சுருக்கிறத வந்து அதில் வச்சு நல்லா வந்து அந்த மாவு வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி நல்லா போற்றணும். போற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கையில் கொஞ்சம் எண்ணெயில் நனைச்சிட்டு அதை வந்து நல்லா இப்படி நல்லா தட்டணும். நல்லா தட்டிட்டு ஓரமாக இருக்கிற பகுதிகளில் வந்து நல்லா தட்டணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும். தட்டி வச்சுருக்கிறத வந்துட்டு நம்ம தோசைக்கல்ல சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு ஸ்லோவாக வச்சிங்க அப்படின்னா கருகாமல் இருக்கும். லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆயில் வச்சு தான் நம்ம வந்து மாவை பிசைஞ்சிருப்போம். இப்போ வந்துட்டு இப்படி வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்படி கோல்டன் கலரில் வந்து வரணும், கருகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். அது வந்து நான் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த பருப்பு மாவு கூட நல்லா பிசைஞ்சுக்கோணுங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.